ஹரே கிருஷ்ணா. கீதாச்சாரம் பாகம் 2 நேற்றைய தொடர்ச்சி. இது பற்றி அண்மையில் ஐநா கல்வி கலாச்சார கழகத்தின் யுனெஸ்கோ சார்பில் பாரிஸ் நகரில் நடந்த ஒரு சொற்பொழிவில் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியவற்றை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு நாடானது தற்பெருமை கொண்டு இறை நெறியின் என்றும் விலகி உலகியல் வெற்றியிலும் செல்வத்திலும் கவனம் செலுத்துமேயானால் அதற்குரிய தண்டனையை அது அனுபவித்தே தீர வேண்டும். எனவே இப்போது செய்ய வேண்டுவதெல்லாம் பள்ளிகளையும் நூல்களையும் வணிக நிறுவனங்களையும் ஆலைகளையும் திருத்தம் செய்வதை விட மனிதனைத்தான் திருத்தியாக வேண்டும். ஒரு புதிய உலக சமுதாயத்தை படைக்க வேண்டுமாயின் மீண்டும் மனிதனை புதுவதாக திருத்தி அமைக்க வேண்டும். குறிக்கோளற்ற உலோகாயதவாதிகளும் தர்க்க நூலாரும் தங்களது உலகியற் கல்வியின் துணை ஆய்ந்த அறிவு ஆகியவற்றின் அடிப்படையில் வெவ்வேறு வழிமுறைகளின்படி பரிபூர்ண உண்மையோடு உயிர் பொருளுக்கு இருந்த ஆழ்ந்த உறவினை அறிய முயன்றனர். ஆனால் முழுமுதற் காரணமாகிய இறைவனோ தத்துவவாதிகளுக்கும் அவர்கள் பெற்றுள்ள அறிவுக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறார். நம்முடைய பக்குவமற்ற உலகியற் புலன்களால் பரிபூரண உண்மை எனும் அக்குறிக்கோளை முழு நிறைவாக அடைய முடியாது. உலகியல் அறிவு எனும் கர்வத்துக்கு ஆட்பட்டு கிடக்கும் இந்த தத்துவ ஞானிகளும் தருக்கவாதிகளும் தங்களது பக்குவமற்ற நிலையினையே புரிந்து கொள்ள முடியாமல் இறுதி கட்டத்தில் நாத்திகத்தில் வந்து நிற்பார்கள். ஏனையவற்றை விட தனித்தன்மை வாய்ந்த இறையுணர்வினை, இறை உண்மையினை அவர்கள் மறுக்கிறார்கள். தெளிவில்லாத இத்தகைய நாத்திக சிந்தனையில் உலோகாயதவாதிகள் ஆழ்ந்து முன்னம் இருந்தபடியே அறியாமையர்களில் மூழ்கி கிடக்கின்றனர். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள நிலையான உறவினை அறியாமல் தாங்கள் கண்டதே காட்சி என்றும் கொண்டதே கோலம் என்றும் அவர்கள் கருதி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆழ்ந்த மெய்யறிவாளர்களோ பொதுப்படையான இந்த நிலையை தாண்டி மனவாசகம் கடந்த அறிவினை முழுதுமாய் பெற்றவர்களிடமிருந்து உண்மையான அறிவினை நேரடியாக பெறுவதற்கு செல்கிறார்கள். அறிவினை முழுதுமாக பெறுகின்ற திறனும் ஆளுமை கொண்ட ஒவ்வொரு மனிதனாலும் ஆழ்ந்து அறியக்கூடியதுதான். அத்தகைய திறமையினால் தான் மிக உயர்ந்த மெய்யறிவாளர்கள் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவினை தெரிந்து கொள்ள முடிகிறது. முழுமுதற் காரணமாகிய இறைவன் நிறைவு பெற்றவராதலின் தன்னை அவர் உலகோரின் பார்வைக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்துக் கொள்ளும் உரிமை பெற்றவர். அவரை கருதல் அளவையால் மட்டுமே அறியப்பட முடியுமே தவிர எந்த புலன் உணர்வு முறையாலும் அடைய முடியாது. புலன் உணர்வினாலே இறைவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கு உட்படுவாரேயாயின் அவருக்கு பதிலாக நமது புலன் உணர்வே முழுமையும் நிறைவும் பெற்றதாகிவிடும். எனவே இறைவனை அறியும் பணியில் பல்வேறு வகை புலன் அறிவினால் கிட்டுவதெல்லாம் பயனற்றதாகிறது. பேருண்மையாக விளங்கும் இறைவனை நமது சிற்றறிவினால் நெருங்க இயலாது. ஆயினும் அவருக்கே உரிய இரக்கத்தின் அடிப்படையில் அவர் தனது சுய உருவத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். இரவு நேரத்தின் கருமையில் மிக உயர்ந்த அறிவியல் திறமையினால் கூட சூரியனை தோற்றுவிக்க முடியாது. ஆனால் காலையில் பொழுது புலர்ந்ததும் நம்முடைய முயற்சி ஏதுமின்றி சூரியன் கீழ்த்திசையில் தானாகவே தோன்றுகிறது. தோன்றியதும் இருள் தானாகவே மறைகிறது. அதே போன்று பரமபுருஷ பகவானோ அல்லது அவரது அணுக்க தொண்டர்களோ இந்த மண்ணுலகத்தின் உதவியின்றி தங்களது ஆற்றலின் துணை கொண்டு தங்களை வெளிப்படுத்தி கொள்கிறார்கள். மண்ணுலக இயற்கையின் குணங்களால் மாயைக்கு ஆட்படுகின்ற சீர்குலைந்த ஆன்மாக்களை அதனென்றும் காப்பாற்றுவதற்கென்று தங்களது இயல்பான கருணையினால் அவர்கள் விண்ணுலகத்திலிருந்து இறங்கி வருகின்றார்கள். காலையில் நாம் நம்முடைய அறையின் சாளரங்களையும் கதவுகளையும் மூடி வைத்திருப்போமாயின் சூரியனின் ஒளிக்கதிர்கள் நம்முடைய அறைக்குள் நுழைவது இயலாது. அதே போன்று மெய்யறிவு செய்தியை வழங்குவதற்கென்று பரமபுருஷ பகவானோ அல்லது அவரது அணுக்க தொண்டர்களோ மண்ணுலகில் தோன்றும் போது அறையினை திறந்து வைப்பது போன்று நாம் நம்முடைய மனம் மற்றும் உடலினை அதற்கேற்றவாறு பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களிடமிருந்து வரும் தெய்வீக ஒளியானது நம்முள் புக முடியாது. மெய்யறிவின் தோற்றத்திலிருந்து வரும் அந்த ஒளியானது காற்று வடிவத்தில் நம்முடன் இணைகிறது. இறைவனிடமிருந்து வரும் அச்செய்தியை நாம் பணிவுடன் கேட்க முனையும் போதுதான் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை நாம் அறிந்து கொள்ள இயலும். அந்த மெய்யறிவும் திறமையோடுதான் இறைவனின் செய்தி எனும் இச்சிறிய நூல் மக்கள் நலனிற்காகவும் உண்மையினை நாடுவோருக்காகவும் அளிக்கப்படுகிறது. இந்த எளிய முயற்சியில் எந்த அளவு வெற்றி கிடைக்கும் என்று தெரியவில்லை. இம்முயற்சியில் குறைகள் இருப்பின் எமது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு ஆசிரியர்.
ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் மனவாசகம் கடந்த மெய்யறிவு என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.